அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. வன்முறையை நியாயப்படுத்த போலி மத மொழி பயன்படுத்தப்படுகிறது. பேராயர் பியர்பத்திஸ்தா பித்தசபாலா அவர்கள் தனது செய்தியில் வன்முறை என்பது பேரச்சத்தையும் வெறுப்பையும் மட்டுமே உருவாக்கும் என்று கூறியுள்ள பேராயர் பித்தசபாலா அவர்கள் போருக்கு எதிராக திருவை தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் போரை நியாயப்படுத்த கடவுளின் பெயரை பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவம் என்று எருசலேம் இலத்தீன் வழிபாட்டு முறையின் முதுபெரும் தந்தை பேராயர் பியர்பத்திஸ்தா பித்தசபாலா அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளார். மார்ச் 15 ஞாயிறன்று இடம்பெற்ற இணையவழி கருத்தரம் ஒன்றில் உரையாற்றிய பேராயர் பித்தசபாலா அவர்கள் போர் என்பது அரசியல் மற்றும் பொருள்சார் நலன்களால் தூண்டப்படுகிறது என்றும் வன்முறையை நியாயப்படுத்த போலி மதமொழி சூடோ ரிலிஜியஸ் லாங்குவேஜ் பயன்படுத்தப்படுகிறது என்றும் எச்சரித்துள்ளார். இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக திருமறை நூல்களை மேற்கோள் காட்டி அண்மையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை குறிப்பிட்டுள்ள பேராயர் பித்தசபாலா அவர்கள் போருக்காக மதத்தை பயன்படுத்துபவர்களுடன் கடவுள் இல்லை, மாறாக துன்பப்படுபவர்கள் மற்றும் இறப்பவர்களின் மத்தியில்தான் கடவுள் இருக்கிறார் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பான போர் நிறுத்தம் மற்றும் பேச்சுவார்த்தைக்கான திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் அழைப்புகளை வழிமொழிந்துள்ள பேராயர் பித்தசபாலா அவர்கள் அதேவேளையில் இத்தகைய கோரிக்கைகள் செவிசாய்க்கப்படாமல் போகலாம் என்பதையும் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் வன்முறை என்பது பேரச்சத்தையும் வெறுப்பையும் மட்டுமே உருவாக்கும் என்று கூறியுள்ள பேராயர் பித்தசபாலா அவர்கள் போருக்கு எதிராக திருவை தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் நிலவும் மோசமான மனிதாபிமான சூழலையும் மேற்கு கரையில் மோசமடைந்து வரும் நிலைமைகளையும் சுட்டிக்காட்டியுள்ள பேராயர் பித்தசபாலா அவர்கள் அங்குள்ள மக்கள் பரவலாக இடப்பெயர்வுக்கும் பேரழிவிற்கும் உள்ளாகி இருப்பதோடு அடிப்படை தேவைகளை பெறுவதிலும் பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊடகச் செய்திகள் பொதுமக்களின் புரிதலை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக எடுத்துக்காட்டியுள்ள பேராயர் பித்தசபாலா அவர்கள் இந்த மோதல் குறித்து துல்லியமான மற்றும் விமர்சனபூர்வமான செய்திகளை வழங்குமாறு பத்திரிகையாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.